குருவின் தினமொரு சுவடுகளில் மீண்டும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யாருக்கெல்லாம் மறுபகுப்பாய்வு செய்யும் பொழுதெல்லாம் தன்னையும் தன்னை சார்ந்த எண்ணமும் நான் என்பதில் எல்லாருமே எப்படி உறுதியாக இருக்காங்கன்றதுக்கு ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனையே அவன் உள்ளிருக்கும் எண்ணத்திலிருந்து அவன் மீண்டு வந்தா பொழுதுங்க எண்ணத்துக்கும் சரி இந்த உடலுக்கும் சரிங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. உடலுக்கு எது வேண்டும்ங்கிறத எண்ணம் தான் நிர்ணயிக்குதுன்னா, எண்ணத்திற்கு எது வேணுங்கிறதுக்கு உடல் என்னைக்கும் சான்றா இருந்ததே இல்லைங்க. சரி, உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கைன்னு தான் சொல்லியிருக்காங்களே கண்டி, உன்னுடைய உடல் போல் உன் வாழ்க்கைன்னு யாருமே எதையும் உரைச்சதே இல்லைங்க. மறுமுறை பகுப்பாய்வுல கூட எல்லோருக்குமே அவர்களின் எண்ணத்தை பொறுத்து தான் அவர்களின் உடல் தன்மையை கூட சில இடங்கள்ல பழமொழியா சொல்றாங்கங்க. ஒல்லியா இருக்கிறவங்களையும் சரி, இல்ல குண்டா இருக்கிறவங்களையும் சரிங்க. கள்ளங்கபடம் இல்லாதவங்கள, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களும், ஒல்லியா இருக்கிறவங்கள அவங்கள வினை பிடித்தவர்கள்ன்றத வார்த்தைய கூட பயன்படுத்துறாங்க. ஆனா, இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத கூட இன்று வரை யாருமே சரியான கலந்தாய்வு செய்ததே இல்லைங்க. ஒரு மனிதனுக்குள் எத்தனை பாகுபாடுகள் இருந்தாலும், அவனுள் இருப்பது எது என்பதை அவன் உணர்ந்து விட்டால் போதும், அப்பொழுதே அவன் தன்னில் எது நிரந்தரம், எது நிரந்தரம் அற்றது என்பதில் அவனே ஊர்ஜிதம் செய்து கொள்வான். அதிலிருந்து அவன் மீண்டும் விடுபடுவதும் மிகவும் எளிதாகலாம்ங்க. உனக்குள் எதை உணர்த்துகின்றேனோ, அதில் நீ உன்னை உணர்ந்தால் போதும். அதுவே உனக்கான மாபெரும் நியதி. அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.